தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதுங்க. எனக்கு 2 காமெடி ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த பட்ஜெட்டை பார்த்தோம்னா. உங்களுக்கு வேற என்னென்ன காமெடி ஞாபகத்துக்கு வந்துச்சுங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம படையப்பா படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு நம்ம ஐயா செந்தில் நகைச்சுவை நடிகர் செந்தில் பொண்ணு பார்க்க போவாரு. பாத்திருக்கீங்களா? அப்ப பொண்ணு பார்க்க போகும்போது அவர் வந்து கீழே விழுந்துவாரு. அவர் ட்ரெஸ் எல்லாம் வந்து சகதி ஆயிடும். உடனே படையப்பாட்ட சொல்லி என்ன பண்ணுவார், ரஜினிகாந்த் சொல்லி அதெல்லாம் கிடையாது, சட்டை எனக்கு கொடு, ஓன் ட்ரெஸ்ஸே எனக்கு கொடு படையப்பான்னு ரஜினிகாந்த் அவருடைய ட்ரெஸ்ஸை இவர் வாங்கிப்பார். வாங்கி இவர் போட்டு போவார். போகும்போது கேட்பாரு, மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை இவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவார். உடனே ஒரு பாட்டி சொல்லும், அதான் மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு அப்படிங்கும். மாப்பிள்ளை சூப்பரா இருக்கிறதுக்கு காரணம் ட்ரெஸ் தான். ஆனா ட்ரெஸ்ஸால மாப்பிள்ளை ஓரளவுக்கு ஒரு மாதிரி மேட்ச் பண்ண முடிஞ்சதை தவிர ரஜினிகாந்த் அளவுக்கு வர முடியாது. தட் மீன்ஸ் அந்த படத்துல சொல்றேன் இல்லையா, மாப்பிள்ளை அளவுக்கு வர முடியாது, ஹீரோ அளவுக்கு வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு காமெடி. அந்த மாதிரிதான் இன்னைக்கு பட்ஜெட். மாப்பிள்ளை இவர் தான், போட்டிருக்க ட்ரெஸ் என்னதுங்கிற மாதிரி திட்டங்கள் எல்லாம் யாருடையது? அறிவிச்சதுதான் யாரு? தாவேக அமைச்சர். ஆனா திட்டங்கள் அனைத்தும் திமுகவின் திட்டங்களுக்கு பேரை மாத்தி 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 அறிவிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? இந்த இதுல ஒண்ணு சொல்லுவார் சுந்தரராஜன் சார், ஒரு படத்துல சொல்லுவார், இயக்குனர் நடிகரமான சுந்தரராஜன், ரோட்ல போறவங்க கூப்பிட்டு இங்க வா அப்படின்னு கையில ஒரு பேப்பரை கொடுப்பாரு. அதுல ஒண்ணு இல்ல, தூர போட்டு அப்படிம்பாரு தெரியுமா? அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. பட்ஜெட்ல ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்குது பட்ஜெட். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு அந்த வெறும் பேப்பரை கிளின்னு கிளிக்க போகிறோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். இப்ப அதுல என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய காமெடி. நாங்கள் இலவச மடிக்கணினி திட்டம் கொடுப்போம், கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயர் விடுறாங்க. சூப்பர் அண்ணன் லேப்டாப் வச்சுட்டாரு. அது ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல இருக்குதுடா. கடந்த ஆட்சி காலத்திலேயே லேப்டாப் இருக்குது. இன்னும் சொல்ல போனா திமுக ஆட்சியில உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் நல்ல என்ன சொல்றது, குவாலிட்டியான, அது என்ன சொல்லுவீங்க, ஹை டெபினிஷன் அந்த லேப்டாப்பை எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஸ்டாலின் கொடுத்தார். உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லேப்டாப்பை வாங்கிட்டு என்கிட்ட கூட ஒரு நிகழ்ச்சியில அருமை தம்பி லயாலாமணி, இன்றைக்கு பாடநூல் கழக திட்டத்தினுடைய தமிழ்நாடு அரசு பாடநூல் திட்ட கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் கூட ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னார், லேப்டாப்பை நீங்க கொடுக்கலாம், ஆனா அந்த லேப்டாப்ல இருக்கிற ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டு எங்க பையங்க விஜய் அண்ணா படத்தை வச்சிருக்காங்க அப்படிலாம் பேசினாரு. சோ இந்த லேப்டாப் வந்து ஏற்கனவே யார் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது? கடந்த ஆட்சி காலத்திலேயே கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். ரைட்டா? அப்புறம் நாங்க இலவச சைக்கிள் கொடுப்போம் அப்படிங்கிறாரு ஐயா மரிய வில்சன் சார். இதுவும் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களிலேயே இருக்குது சார். நீங்க இப்ப புதுசா ஏதாவது திட்டம் அறிவிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்ல அறிவிப்பீங்களா மாட்டீங்களா? லேப்டாப் இருக்குது, சைக்கிள் இருக்குது, இலவச மின்சாரம் ஏற்கனவே இருக்குது. இல்ல அது 100 யூனிட், நாங்க 200 யூனிட் சார். 100 யூனிட் எல்லாருக்கும் இலவசம். நீங்க 200 யூனிட் 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துபவர்களுக்கு தான் இலவசம் அறிவிச்சீங்க. எல்லாமே கடந்த ஆட்சி காலத்துல இருக்குது. நாங்கள் கறவை மாடுகள் தருவோம், ஏற்கனவே கொடுத்தாச்சு. வேற அப்புறம் நாங்க வந்து இந்த பெண்களுக்கு வந்து நாங்க வந்து சீர் கொடுக்க போறோம், தங்கம் கொடுப்போம் சார். ஏற்கனவே தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்துச்சே, அது கூட சேர்த்து பட்டு புடவை கொடுப்போம், அதான் திருமண உதவி தொகை திட்டம் இருந்துச்சு. நீங்க என்னங்க பண்ணுவீங்க? ஒரு கவர்மெண்ட் புதுசா வந்திருக்கு, ஏதாவது புதுசா 4 திட்டத்தை சொல்றான் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இதுல என்ன கொடுமை தெரியுமா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்ப பள்ளி கல்வித்துறைக்கு, உயர்கல்வித்துறைக்கு, இப்படிலாம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்வாங்க இல்லையா? இதில் பள்ளி கல்வித்துறைக்கு, இன்னும் சொல்ல போனா ஆதி திராவிட நலத்துறைக்கு, இதுல எல்லாம் இந்த அரசு நிதியை குறைத்திருக்கிறது. அது இன்னும் அபாயம். நீங்க வந்து நான் பட்டியல் போட்டு சொல்றேன். கல்விக்கு நிதியை பெருமளவு குறைச்சிட்டாங்க. கல்வி நிதி மட்டும் எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட மொத்தமாக 2341 கோடி ரூபாய் கல்விக்கான நிதியை குறைத்து விட்டார்கள். இந்த அரசு தனியார் பள்ளி முதலாளிகளுக்காக, தனியார் பள்ளிக்கூட முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்ற ஐயப்பாட்டை நான் தொடர்ந்து வைக்கிறேன். அதனாலதான் அரசு பள்ளிகள் மூடப்படுகின்றன, தனியார் பள்ளிகள் ஏராளமாக திறப்பதற்கு உடனடியாக அனுமதி கொடுக்கப்படுகிறது. அதை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது அப்ப வந்து பயங்கர அப்படி இருந்துச்சு கஷ்டம், இப்படி இருந்துச்சு கஷ்டம், அன்பில் மகேஷ் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு சொன்னதெல்லாம் அப்படி இல்ல. அரசு பள்ளிகளை மூடிட்டு தனியார் பள்ளிகளை ஊக்கப்படுத்தினாதான் இவங்களுடைய நோக்கம். அதனாலதான் அன்பில் மகேஷ் குறிவைக்கப்பட்டார். இப்ப எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல 2021 திமுக பொறுப்பேற்ற போது 32,599 கோடி ரூபாய்.
அப்புறம் 2022-23 36,895 கோடி ரூபாய். அதற்கு அடுத்த ஆண்டு 40,299 கோடி ரூபாய். அதற்கு அடுத்த ஆண்டு 44,042 கோடி ரூபாய். அதற்கு அடுத்த ஆண்டு 46,767 கோடி ரூபாய். அதன் பிறகு 48,534 கோடி ரூபாய் இடைக்கால பட்ஜெட்ல. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்ப கடைசியா 48,534 கோடி ரூபாயில இருந்து இறக்கி 44,527 கோடி ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க. இது இடைக்கால பட்ஜெட்டோட ஒப்பிடுகின்ற பொழுது. அப்ப பள்ளிக்கான நிதியை ஏன் குறைக்கிறீங்க? பதில் இருக்காது, எதுக்கும் பதில் இருக்காது. இப்ப பனை விவசாயிகளின் வாழ்வாதார பாதுகாப்பை, வருவாயை உறுதி செய்யும் வகையில் 16 கோடி நிதியுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் நிறுவப்படும். அதான் ஏற்கனவே இருக்குது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு பனை மர தொழிலாளர்கள் நலவாரியத்தை நிறுவியிருக்கிறார். ஏற்கனவே பனை தொழிலாளர்களுக்கான நலவாரியம் ஒன்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நிறுவப்பட்ட நிலையில இப்ப நீங்க என்ன புதுசா வேற ஒண்ணு? அப்ப எல்லாத்துக்கும் பேர் மாத்துறதுதான் உங்களுடைய வேலை. நான் முதல்வன் திட்டத்துக்கு பேரை மாத்தணும். அப்புறம் மகளிர் விடியல் பயணத்துல விடியலை தூக்கணும். அந்த வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொடுக்கிற திட்டத்துக்கு தாய்மானவர் திட்டம், அதுக்கு பேரை மாத்தி விட்டீங்க, பேரை மாத்திருக்கிறீங்க. இப்ப பனை வாரியம் ஏற்கனவே இருக்குது, அதுக்கு பேரை மாத்துறீங்க. அப்ப மாப்பிள்ளை யாரு? அவருதான். சட்டையத்தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, வாங்கி போட்டுக்கீங்கிற மாதிரி கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு புது புது பெயர்களை வைப்பதன் பெயர் தான் மாற்றமா அப்படிங்கிற கேள்வி நான் எழுப்புறேன். மக்கள் தயவு கூர்ந்து சிந்திக்கணும். இன்னைக்கு இதை என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதோட முக்கியமா பெண்களுக்கு திருமணத்துக்கு தங்கம் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. 8 கிராம் தங்கம், அதாவது 1 சவரன் 1 பவுன். சரியா? இப்ப நீங்க இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதியையும் தமிழ்நாட்டுல எவ்வளவு திருமணங்கள் நடக்குங்கிறது நீங்க கணக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இவங்க எவ்வளவு ஏமாத்துறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு எவ்வளவு சார் நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் 812 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு நிதி எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க? 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். செய்தியாளர் நிரஞ்சன் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அவருடைய பதிவுல சொல்றாரு, ஆண்டுக்கு சராசரியாக தமிழ்நாட்டுல 5,500,000 இருந்து 6,500,000 லட்சம் திருமணங்கள் நடைபெறுகின்றன ஒரு வருஷத்துக்கு. நம்ம 6 லட்சம்னு அப்ராக்சிமேட்டா எடுத்துப்போம். இன்னைக்கு 1 சவரன் தங்கத்தோட விலை இன்னைக்கு ரேட்டு 1,06,000 ரூபாய். 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. 6,000, 5,000, 6,000, 7,000ன்னு பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்குது. இதுல பட்டு புடவை, நல்ல குவாலிட்டியான பட்டு புடவைன்னா மினிமம் 30,000 ரூபாய் இருக்கும், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் இருக்கும். நீங்க அரசு மொத்தமா கொள்முதல் பண்ணுது. அதனால தங்கம், பட்டு புடவை எல்லாம் சேர்த்து ரவுண்டா சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா 1 லட்சம் வச்சுக்கோங்க. 1 லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு அரசு தரப்பில் கொடுக்க வேண்டிய ரூபாய் எவ்வளவு வருது? 1 லட்சம் ரூபாய் வருது. 1 லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணின் திருமணத்திற்குனா 6 லட்சம் திருமணங்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்றன. அப்ப எவ்வளவு தெரியுமா? 6,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட்ல ஒதுக்கணும். 6,000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டிய இடத்துல வெறும் 812 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீங்கன்னா நீங்க யாரு காதுல பூ சுத்துறீங்க? அப்ப இந்த திட்டம் எல்லாருக்கும் கிடையாது. கரெக்டா? எல்லாருக்கும் கிடையாது. ஆனா கடந்த நீங்க திமுக ஆட்சி இருந்த போது நீங்க வாயின்னு ஒண்ணு இருந்துச்சா? அந்த வாயை வச்சு இந்த விஜய் என்னெல்லாம் பேசினாரு? எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அதுல என்ன, தகுதி உடையவர்கள், தகுதி இல்லாதவர்கள், இவர்கள் அவர்கள் என்று பிரித்து பார்க்க மாட்டோம் அப்படிலாம் வாய்கிலேயே பேசுனீங்கல்ல. அப்ப 812 கோடி ரூபாய் வச்சுட்டு 6,000 கோடி ரூபாய் தேவைப்படுற இடத்துல வெறும் 812 கோடி எங்க இருக்கு? 6,000 கோடி எங்க இருக்கு? எப்படி கொடுப்பீங்க? இந்த கேள்வி இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுப்பதை பற்றி பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இதுவுமே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நிரஞ்சனும் கூட அதை ஒரு கேள்வி ஆக்கியிருக்கிறார். என்ன கேட்கிறாரு, சார் தமிழ்நாட்டுல நீங்க இப்போ 38,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தான் லோன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் 38,000 குழுக்கள் தான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 4,5 லட்சம் குழுக்கள் இருக்கிறது. 4,5 லட்சம் குழுக்கள்ல கிட்டத்தட்ட 70 லட்சம் பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் 70 லட்சம் பேர் என்னவா இருக்கிறாங்க, அதுல இந்த சுய உதவி குழுக்கள்ல உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அப்ப நீங்க கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறது வெறும் 38,000 சுய உதவி குழுக்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா இது விகிதாச்சாரத்துல வெறும் 8 to 9% தான் வருது. அப்ப மொத்த மகளிர் சுய உதவி குழுக்களில் வெறும் 8 விழுக்காட்டினருக்கு தான் நீங்க கடன் கொடுப்பீங்கன்னு சொன்னா இப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்ப மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் சொல்லி உங்க பட்ஜெட்ல சொன்னது என்னது? ஏமாற்று வேலை. அடுத்தது நாங்க வீடு கட்டி கொடுப்போம். ஏற்கனவே திமுக அரசினுடைய கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இங்க 12 காலமாக இருக்கிறது.
அந்த கலைஞர் கனவில்ல திட்டத்தை தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, பேர் மாத்தி வெற்றி வீடு கட்டும் திட்டம். நான் திருப்பி சொன்னதுதான், மாப்பிள்ளதான் அவரு, போட்டிருக்க சட்டை அந்த கதை தான். சுயமா எதையும் சிந்திக்கிறதுக்கு என்ன இல்ல, அறிவு இல்ல. கடந்த ஆட்சி காலங்களுடைய திட்டங்களை பேர் மாத்துறதுக்கு நீங்க என்ன செய்யணும், வெட்கப்படணும். தொடர்ந்து தலித் சமூக மக்களினுடைய உரிமைகளுக்காக பேசி போராடி வருகின்ற தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள், அவர் இன்னைக்கு அவரு இவ்வளவுக்கும் பல இடங்கள்ல திரு விஜய் அவர்களை ஆதரித்து எழுதி வந்தவர். புதுசா ஒரு அரசு வந்திருக்குது, நாம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தார்மீக அடிப்படையில அதை ஆதரித்து வந்தவர். அவர் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு. ஒரு கேள்வி, என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறார் தோழர், 2022ஆம் ஆண்டு சுமார் 4200 கோடி ரூபாய் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 3914 கோடி ரூபாய் அதை குறைச்சிருக்கிறீங்க. விஜய் அவர்களே, இதெல்லாம் நாங்க சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டோம், நீங்க அவர் கேட்கிறாரு. அப்ப 4200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சது கடந்த கால அரசுகள். நீங்க அதை குறைச்சு எங்க கொண்டு வந்துட்டீங்க, 3914 கோடி ரூபாய் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப இந்த நிதி எங்க சார் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிதியைத்தான் இவங்க காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யறதா சொன்னாங்க. ஏற்கனவே அது ஒரு சர்ச்சை வெளி வந்துச்சு. காலை உணவு திட்டத்துக்கு எங்க இருந்து நிதி எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து நிதி எடுக்கப்படும். இப்போ நான் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஐயா நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இதை கேட்கணும், கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு, நான் நம்புறேன். அப்ப நீங்க பாருங்க, 8 தலித் சமூகத்தை சேர்ந்த தோழர்களுக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்து விட்டோம் என்று சொல்வதல்ல. நீங்க ஆதி திராவிட நலத்துறையினுடைய நிதியை ஏன் குறைச்சீங்க? பதில் இருக்கா? இல்ல. அப்ப பட்ஜெட்லயும் நீங்க என்ன செய்றீங்க? அப்ப இந்த அரசுக்கு, அதுதான் நேற்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், இது இந்த கவர்மெண்ட் எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டாரு. இது கவர்மெண்டே இல்ல, இது ஒரு சர்க்கஸ் கூடாரம்னாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்ட எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கீங்க, விஜய் ஆதரிச்ச எல்லாரும் என்ன பண்ணிக்கீங்க, லிட்டரலி நீங்க பண்ண வேலையை நான் சொல்லட்டுமா? நம்ம எங்கேயாவது ஒரு டூர் கீர் போறோம்னு வைங்க, குழந்தைங்க என்ன கேட்கும்னா, நான் கொஞ்ச நேரம் கார் ஓட்டட்டுமா அப்படின்னு கேட்கும். பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, சில பேரண்ட்ஸ் கொஞ்ச நேரம் ஓட்ட கொடுங்களேன் அப்படின்னு. அது டிரைவர் மடியில இருந்து ஓட்டினா கூட பரவாயில்ல, தனியா ஓட்ட விட்டுருக்கீங்க. இப்ப ஆசைப்பட்டுச்சு பிள்ளைன்னு சொல்லி, நீங்க என் பேரன் சொன்னா, என் பேச்சு சொல்லிச்சு, என் குழந்தை சொன்னான்னு சொல்லி வண்டி ஓட்ட தெரியாதவங்க கையில வண்டியை கொடுத்துருக்கீங்க. அப்ப வண்டி என்னதான் ஆகும்? விபத்துக்குள் தான் ஆகும். நான் வண்டின்னு சொல்றது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை, தமிழ்நாட்டினுடைய அரசியலை, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பெரும் சிக்கலுக்கு போயிடுச்சு ஏற்கனவே. நான் சொல்லல, இந்த 3 மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது, நீங்க வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு 3 மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. இந்த 3 மாதத்தில் இந்த 3 மாநிலங்களில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு 74 விழுக்காடு பின்தங்கி நிற்கிறது. ஆங்கில ஏடுகள் சொல்கின்றன. அப்ப இவர் என்ன பண்றாரு? ஸ்டாலின் என்னையா செஞ்சாரு? எடு, பழைய வீடியோ எல்லாம் எடு. ஸ்டாலின் சார் ஒரு நாள் அந்த மெட்ரோல போய் நின்று அப்படியே ஆய்வு செஞ்சார் சார், என்னையும் அங்க கூட்டு போங்க, நானும் அங்க போய் சுத்தி பார்க்கணும் சார். ஸ்டாலின் இந்த கம்பெனி, ஒரு கார் கம்பெனி அவரே கொண்டு வந்து, அவரே சொந்த முயற்சியில அவரே கொண்டு வந்த ஒரு கார் கம்பெனியை போய் ஆய்வு செஞ்சு கார் ஓட்டி பார்த்தாரு. என்னையால சொந்த முயற்சியில் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் வேணா அவங்க ஆரம்பிச்சு வச்ச கம்பெனியே இருக்கும்ல, அதுல போய் கார் ஓட்டி பார்க்கட்டா அப்படின்னு அதுல போய் கார் ஓட்டி பார்க்கிறாரு. ஜெயிச்சு கப்பு வாங்கணும் மிஸ்டர் விஜய், ஜெயிச்சு கப்பு வாங்கணும். எப்படி ஜெயிச்சு கப்பு வாங்கணும்? அப்ப ஸ்டாலின் ஒரு கார் கம்பெனியை கொண்டு வந்து அதுல போய் கார் ஓட்டி பார்க்காரு, என்னையும் கொண்டு போய் ஓட்டி விடுங்க. இதுதான் நடக்கு. அதான் இணையத்தில் எழுதுறான், அடிதாஸ் அபிதாஸ், இது அதிதாஸ் இது அபிதாஸ், டூப்ளிகேட். அப்படித்தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு இன்னைக்கு. பட்ஜெட் இந்த லட்சத்துல. அப்புறம் அது என்ன, TN சுந்தர் திட்டம்னு ஒண்ணு அறிவிச்சு இல்ல சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். எனக்கு நான் கேட்கணும்னு நினைச்சேன், மரியவன், அது யார்? சுந்தர் யார் சார்? உங்க சொந்தக்காரரா, ஏதாவது மச்சனா, மாமனா, உங்களுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவரா, யாரு இருக்கு? அந்த சுந்தர்ங்கிற பேர்ல ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கீங்களா, யார் சார் அது? சுந்தர் எது? TN சுடர் திட்டமா அது? அடப்பாவில, TN சுடர் திட்டத்தை தான் நீங்க TN சுந்தர் திட்டம்னு சொன்னீங்களா? ஷர்தான் போய் இது வேற. இப்ப பாருங்க, நான் உண்மையில பதறிட்டேன் டிவியை பார்த்து. ஏதோ சுந்தர் பேர்ல எல்லாம் திட்டம் அறிவிக்காங்க. அப்ப விஜய்க்கு ஃப்ரெண்ட் போல இருக்கு. ஒருவேளை விஜய் வச்சு படம் கடை எடுத்துருப்பாரு போல இருக்கு. ஏன்னா விஜய் வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் என்ன ஆக்கிட்டாங்க, டெல்லி சிறப்பு பிரதிநிதியெல்லாம் ஆக்கி இருக்கிறாங்க இல்லையா? வால்போஸ்ட்ன்றவரு MLA ஆயிட்டாரு, கட் அவுட்டுக்கு பால் ஊத்துனவர் அமைச்சர் ஆயிட்டாரு, நடிச்சவருக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு, தயாரிச்சவருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆயிட்டாரு.
மீதி ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்குது. அது சிறப்பு விரைவில் நடக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க, விட்டுருங்க. அப்போ நான் யோசிச்சேன், ஏதோ சுந்தர் பேர்ல அறிவிச்சிருக்காங்கன்னு. சுந்தர்னு ஒண்ணு இவரை வச்சு ஏதாவது படங்கள்லாம் தயாரிச்சு பாரு, டைரக்டர் போல நினைச்சேன். இப்படித்தான் இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் இந்த லட்சணத்தில் இருந்தது. தமிழ்நாடு பட்ஜெட் பள்ளி கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிட நலத்துறை நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க அறிவிச்ச தாலி அதற்கெல்லாம் நிதி ஒதுக்கப்படவே இல்லை. அப்புறம் கேட்டா கடைசியா ஒண்ணு, அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லிடுவாங்கன்னா, கடன் அங்க வந்துருவாங்க. நாங்கள் கடன் நிறைய இருக்குது, கடனுக்கு வட்டி கட்டுறோம். சார் இததான் சார் தெளிவா சொன்னோம். 2021 திமுக ஆட்சி ஏற்ற போது கடன் எவ்வளவு? திமுக அவங்க மாதிரி புலம்பல. 2021 திமுக பொறுப்பேற்ற போது 10 ஆண்டு கால அஇஅதிமுக விட்டுட்டு போன கடன் 4.57 லட்சம் கோடி, நியர்லி 5 லட்சம் கோடின்னு வைங்க. 5 லட்சம் கோடிக்கு ஆண்டுக்கு வட்டி மட்டும் 37,586 கோடி. அப்ப 5 வருஷத்துக்கு வட்டி 1.88 லட்சம் கோடி. ஏற்கனவே வாங்கி வச்ச கடன் 5 லட்சம் கோடி அப்படின்னா திமுக ஆட்சி காலத்துல வாங்கின கடன் எவ்வளவுதான்? வெறும் 2.85 லட்சம் கோடி 5 வருஷத்துக்கு சேர்த்து. ஆனா நீங்க 3 மாசத்துல 22,000 கோடி கடன் வாங்கிருக்கீங்க. வளர்ச்சி திமுக விட்டுட்டு போன வளர்ச்சி எவ்வளவு? 2011 அஇஅதிமுக ஆட்சி அமைகின்ற பொழுது, திமுக ஆட்சியிலிருந்து இறங்குகின்ற பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் விட்டு சென்ற வளர்ச்சி 13.12 விழுக்காடு. அது சரிஞ்சு 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 கழுதஞ்சு கட்டருமான கதையா எடப்பாடி பழனிசாமி கடைசியா 0.07 கொண்டு விட்டு போயிட்டாங்க அதிமுக 10 வருஷத்துல. நமக்கு தான் அதை பத்தி கவலை கிடையாது. நமக்கு திமுக 5 வருஷத்துல அவ்வளவு வளர்ச்சியை செய்யும். பாலம் கட்டும், ரோடு போடும், பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டும், டைட்டில் பார்க்க கொண்டு வரும், பெரிய பெரிய நூலகங்களை கொண்டு வரும், பல்கலைக்கழகங்களை கொண்டு வரும், கல்லூரிகளை கொண்டு வரும், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை கொண்டு வரும், எல்லாம் கொண்டு வரும். நம்ம 5 வருஷம் கழிச்சு வேற யாருக்கு பின்னாடியா போய் ஓட்ட போட்டுருவோம். 10 வருஷத்துல அதே தான் அதிமுக கீழே கொண்டு விடுச்சு. திருப்பி ஸ்டாலின் கையில பொறுப்பை கொடுத்தோன்னே ஸ்டாலின் கட்டி இழுத்தாரு. இழுத்து கொண்டு போய் 0.07 விட்ட பொருளாதாரத்தை 11.19 கொண்டு போய் விட்டாரு. நீ என்னைய வளர்க்கவா பாக்குற? இந்த வாரம் பாரு, அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். எங்க விஜய் கூப்பிடு, அவருக்கு ஓட்ட போடுறோம்னு அவருக்கு ஓட்ட போட்டாச்சு. இப்ப டர் பின்னாடி கீழே. நல்லா இருப்பீங்க, ஆனா எல்லாரும் சிறப்பா இருப்பீங்க. தமிழ்நாடு ஆகா ஓகோன்னு வரும். பட்ஜெட்டை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆனா என்ன ஒரே ஒன்னு வருத்தம், கடைசியா சொல்லி முடிச்சுறேன். கதறுன்னு அவங்க சொன்னானுங்க. மொத்த பேரும் கதறுன்னு கதற போறோம். ஓட்டு போட்டவனோடு சேர்த்து ஓட்டு போடாதவனும் கதற போறோமேங்கிறது நினைக்கும் போதுதான் வருத்தமாக இருக்கிறது என்பதை சொல்லி இன்று பொறுப்புன தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.